ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. பசங்களாம் ஊர்லேருந்து வந்து 4th டே நினைக்கிறேன். இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லீவு. இன்றைக்கி வந்து தெலுங்கு வருஷ பருப்புன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் போல் வந்து பார்த்திங்கன்னா சூடாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு இட்லி தக்காளி சட்னிலாம் வச்சு கொடுத்து அனுப்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 அப்படி இருக்கும் டைமு. நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தந்தூரிக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன். முட்டை, தயிர் பச்சடி எல்லாமே ரெடியாக இருக்குது. தந்தூரி வந்து பார்த்திங்கன்னா நான் தவாலே பண்ணிவிடுவேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், நல்லா வந்து இருக்கும். நல்லா பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உதிரியாக நல்லா வந்துருந்தது. தம் போடுறதுக்குள்ளே பொறுக்கல, பசங்க எல்லாமே பசிக்குது. மெயின் பாப்பா தான் வாசனை வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பசிக்குதுமா எனக்கு காமிங்க பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தந்தூரியும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் நல்லா வந்து ட்ரை ஆகி அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறி துண்டை வச்சு நான் வந்து ஸ்மோக்கி ஸ்மெல்க்காக அதை வந்து போட்டுருவேன். சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்ச மாதிரி, அதாவது கடையில் செஞ்ச மாதிரியே இருக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வச்சேன் சொன்னேன் பார்த்திங்கன்னா, அது வந்து இன்றைக்கி தான் வந்து வீடியோ எடுத்தேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கையை காமிச்சிட்டு இருந்தாங்க. பையன், எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே வச்சுருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு நோட் எடுத்து வச்சுட்டு நான் எழுதுகிறேன் வரைகிறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. பாப்பா ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.